முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காகத்தான் நான் முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கேன். வாங்கோ நேரடியாக காணொளிக்குள்ளே போகலாம். ஈழமண்ணே ஈழமண்ணே முள்ளிவாய்க்கால் நினைவில்லையா, எங்கள் தேச குரல்கள் கேட்கலையா? ஈழமண்ணே ஈழமண்ணே முள்ளிவாய்க்கால் நினைவில்லையா, எங்கள் தேச குரல்கள் கேட்கலையா? இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு ஒரு மிக பெருமெடுப்பில் மக்கள் குவிஞ்சிருக்கிறது தான். இன்றைக்கு மழையும் தூருது. வளமையாகவே இந்த மே 18 மழை பெய்து விட்டு போகிறது வளமை. அதை நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலில் இந்த உறவுகள் பட்ட துயரங்களை மழையும் கண்ணீரோடு வெளிப்படுத்துதுன்றதை தான் நாங்கள் தொடர்ந்துமே முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முறையும் மழை பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெருமெடுப்பிலான மக்கள் திரளை நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஏன்னா மக்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது, தங்களுடைய உறவுகளுக்கான அஞ்சலியை செலுத்துவதற்கான தேவை. அது ஒரு ஏக்கம் என்றே சொல்லலாம். அந்த ஏக்கம் தொடர்ந்துமே இருக்கின்றது. குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடும் போராட்டத்திலையும் மக்கள் இந்த ஏக்கத்தை தான் வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள். அதே போல் மே 18 இந்த முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலியிலையும் மக்கள் தங்களுடைய ஏக்கத்தை தான் வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள்ன்றதை தான் நாங்கள் இதில் சொல்லணும். அதைத்தான் இந்த மக்கள் திரளும் வெளிப்படுத்தி நிற்கிது. அடுத்ததாக மக்களுக்கான மௌன அஞ்சலிக்கான நேரம்தான் இப்பொழுது. மக்கள் தங்களுடைய அஞ்சலிகளையும் செலுத்திக் கொள்வதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியில். இப்பொழுது பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த பொதுச்சுடரை தொடர்ந்து மக்கள் தாங்கள் இருக்கின்ற இடங்களில் தொடர்ந்துமே அவர்களுடைய உறவுகளை நினைத்து நினைவுச்சுடரை ஏற்றி அவருடைய உறவுகளோட புகைப்படங்களையோ அல்லது அவர்களது உறவுகளுக்காக கொண்டு வந்த அந்த பொருட்களையோ மலர்களையோ அல்லது பழங்களையோ அதில் படைத்து அவர்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்வார்கள். அந்த வகையில் தான் இன்றைய தினமும் மக்கள் பெருந்திரளாக குவிந்திருக்கின்றார்கள். இந்த பொதுச்சுடரும் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த பொதுச்சுடருக்கு பிறகா மக்களது அஞ்சலிகளையும் நீங்கள் இந்த காணொலிகளில் தொடர்ந்து பார்த்து கொள்ள முடியும். விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதி போன முள்ளிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சர்வதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்ட தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. அதற்கான நீதி பொறிமுறையிலும் ஒரு அரசாங்கம் தட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையை நம்பகத்தன்மையை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 இருந்து சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு குற்றத்தை நலிவுபடுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல, அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு
ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவு கொள்ளும். தற்போது ஆட்சியமைத்த அனுர அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணவாவை புறந்தள்ளி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது. அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழினத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் முள்ளிவாய்க்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர். தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குறையின் கீழ் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல, உத்தி வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது. இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் இறுதித் தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும். இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நழுவ விடாது. தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் இன அழிவுக்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மறவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோன்ற மண்ணிலிருந்து ஊறி போடுவோம். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளை முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது. ஈழத்தமிழினமா மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து தங்களுடைய கண்ணீர் காணிக்கையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்துமே ஒவ்வொரு மே 18 இந்த மக்களுடைய உணர்ச்சி பெருக்களை நீங்கள் பல காணொளி வாயிலாக பார்த்திருப்பீர்கள். அதே போல தான் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சி பெருக்களையும் இப்போ வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேச அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்துமே இந்த தமிழ் அரசியல் பரப்பிலையும் வலியுறுத்தப்படுற விடயம். அதுபோல் கனடா இந்த இனப்படுகொலை இலங்கையில் நடந்தது என்ற விடயங்களை ஏற்றுக்கொண்டதும் இந்த மக்களுடைய போராட்டத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும் சரி, இங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும் சரி, அவர்களுடைய போராட்டத்தின் அவர்களுடைய கண்ணீரின்ற வெளிப்பாடு தான் இந்த கனடாவினுடைய அங்கீகாரம். தொடர்ந்துமே இந்த நிகழ்வுகள் எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தப்பட்டால்தான் இதற்கான அங்கீகாரமும் இந்த தமிழர்களுடைய இருப்பும் இன்னும் உறுதிப்படுத்தப்படும் என்பதற்கான ஆதாரம்தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். எங்களுடைய இனப்படுகொலை நடந்தது என்பதற்கான ஒரு அழுத்தமான ஆதாரம் தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். தீயிலே எரிந்த தேசம், குருதியில் குளித்த தேசம். தீயிலே எரிந்த தேசம், குருதியில் குளித்த தேசம். மறைந்திடுமா வலிகள், மறந்திடுமா, மறைந்திடுமா வலிகள், மறைந்திடுமா. ஈழமண்ணே, ஈழமண்ணே, முள்ளிவாய்க்கால் நினைவில்லையா எங்கள் தேச குரல்கள் கேட்கலையா. உரிமைகள் கேட்ட இனம் உலகமே அளித்த தினம். உரிமைகள் கேட்ட இனம் உலகமே அளித்த தினம். மறைந்திடுமா வலிகள், மறந்திடுமா, மறைந்திடுமா வலிகள், மறந்திடுமா. ஈழமண்ணே, ஈழமண்ணே, முள்ளிவாய்க்கால் நினைவில்லையா எங்கள் தேச குரல்கள் கேட்கலையா.